இடஒதுக்கீடு தமிழகத்தில் இருக்கிற பல லட்சம் அருந்ததியர்களுக்கு இன்றைக்கு அது கிடைத்திருக்கிறது. அந்த தீர்ப்பை அன்றைக்கு கலைஞர் அவர்கள் அறிவித்த சட்டத்தை எதிர்த்து பலர் வழக்கு மன்றங்களுக்கு சென்றார்கள். அது நீண்ட காலத்துக்கு பிறகு ஏறத்தாழ ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு அது செல்லும். முத்தமிழறிஞர் கலைஞர் அறிவித்த அந்த சட்டம் செல்லும் என்கிற தீர்ப்பை 7 பேர் கொண்ட அந்த மாண்பு நீதியரசர்கள் இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த சட்டம் என்பது ஏற்கனவே இடஒதுக்கீடு இருக்கிறது. அந்த 18 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் அருந்ததியர்களும் இருக்கிறார்கள். அதே போல் பஞ்சாபிலும் இந்த மாதிரி ஒரு சிக்கல் அவர்களுக்கும் இருக்கிறது. அவர்களும் இந்த மாதிரி அந்த சட்டம் போட்டாங்க. அந்த சட்டத்தை எதிர்த்து இந்த 2 சட்டங்களையும் இணைத்து தான் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தில் என்னென்னா, ஏற்கனவே உள்ள ஒரு இடஒதுக்கீட்டில் அந்த தொகுதியில் அந்த சாதி பட்டியலில் இருக்கிற சில பேருக்கு அந்த இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை, முறையாக அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதனால்தான் அந்த உள் இடஒதுக்கீடு இன்னர் ரிசர்வேஷன் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முறையாக அவர்களுக்கு கிடைக்காதனால்தான் அவர்களுடைய அன்றைக்கு 2001 இருந்த மக்கள் தொகை அடிப்படையில் 3 விழுக்காடு இடஒதுக்கீடு அன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த இடஒதுக்கீடும் முத்தமிழறிஞர் கலைஞர் உடனே வழங்கிடவில்லை. அதற்கான அமைச்சரவை கூட்டத்தை கூட்டினார், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார். அதற்கு பிறகு ஒரு மரியாதைக்குரிய நீதியரசர் ஜனார்த்தனம் அவர்களுடைய ஒரு கமிஷனை நியமித்து அந்த கமிஷனுடைய ரிப்போர்ட், அவருடைய அறிக்கையை பெற்று அதற்கு பிறகு இந்த சட்டத்தை இயற்றினார். இன்னும் சொல்லப்போனால் அந்த சட்டம் இயற்றும்போது அவர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தாலும் மருத்துவமனையில் இன்றைக்கு அறுவை சிகிச்சை என்று சொன்னால் கூட நான் நாளைக்கு செய்து கொள்கிறேன், இன்றைக்கு இந்த சட்டத்தை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்று இன்றைக்கு இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் மூலம் அதை சட்டமன்றத்துக்கு அனுப்பி அன்னைக்கு தளபதி அவர்கள்தான் அந்த சட்டத்தை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்து அதை அன்றைக்கு நிறைவேற்றினார். அந்த சட்டம் அப்படி தான் வந்ததுங்க அந்த சட்டம். அப்போது இந்த சட்டம் மிக துல்லியமாக கணித்து என்னவெல்லாம் செய்தால் இந்த சட்டம் நிற்கும், நல்லா வலுவாக நிற்கும் என்பதையெல்லாம் மிக சிறப்பாக ஆராய்ந்து கலைஞர் அவர்கள் அன்றைக்கு அந்த சட்டம் செய்த காரணத்தினால்தான் இன்றைக்கு மகத்தான இந்த தீர்ப்பு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. இந்த தீர்ப்பினால் தமிழ்நாட்டில் இருக்கிற அருந்ததியர்கள் ஏறத்தாழ மிகவும் ஒடுக்கப்பட்ட நிலையிலே மிக அதிகமான பேர் தூய்மை பணியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள், செருப்பு தைத்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் சொல்லப்போனால் விவசாய கூலிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மிக நீண்ட காலமாக வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள். ஸோ வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் என்று தெரிந்த காரணத்தினால்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் இந்த உள்ளிடஒதுக்கீடு என்கிற ஒரு சட்டத்தை அவர் கொண்டு வந்து நிறைவேற்றினார். இந்த 3 விழுக்காடு இடஒதுக்கீடு போதுமானது அல்ல, அது 6 விழுக்காடாக கிடைக்க வேண்டும் என்பது கோரிக்கையாக இருந்த போதிலும் கூட குறைந்தபட்சம் அதை அன்றைக்கு நிறைவேற்றிய காரணத்தினால் இந்த 15 ஆண்டுகளிலே பல பேர் இன்றைக்கு அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். பல பேர் மருத்துவர்களாக இருக்கிறார்கள், பொறியாளர்களாக மாறி இருக்கிறார்கள், இன்னும் பல்வேறு அதிகாரிகளாக வந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அரசு பதவிகளிலே ஆசிரியர்கள், அரசு காவலர்கள், இன்னும் பல்வேறு நிலைகளிலே அந்த வாய்ப்பை அவர்கள் பெற்றிருக்கிற அந்த நிலை இன்றைக்கு கிடைத்தது. எப்படி இது சில பேர் நினைத்து கொண்டிருக்கலாம், இது எப்படியும் போய்விடும், ஆனால் அப்படி இல்லை. இது உச்சநீதிமன்றத்திலே இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது நாங்கள் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் ஒரு கோரிக்கை வைத்தோம். இதில் வாதிடுவதற்கு மிகச்சிறந்த அரசியல் சாசன சட்டத்திலே நிபுணத்துவம் பெற்ற ஒரு வழக்கறிஞரை நீங்கள் நியமிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை ஆதித்தமிழர் பேரவை தமிழக முதல்வர் அவர்களிடம் வைத்தது. அந்த கோரிக்கையை உடனே ஏற்றுக்கொண்டு ஒரு அருமையான
ஒரு அரசியல் நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கறிஞரை நம்முடைய முதல்வர் தளபதி அவர்கள் நியமித்தார்கள். அதன் பிறகு அந்த வழக்கு அங்கே விசாரணைக்கு வந்தது. தளபதி அவர்கள் நியமித்த அந்த வழக்கறிஞர் மிகச் சிறப்பாகவும் வாதாடினார். அந்த வகையில் இந்த வழக்கு வெற்றி பெறுவதற்கு நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கு முதலில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் எல்லா வகையிலும் இந்த வழக்கை வெற்றி பெறுவதற்கு மட்டுமல்ல, அருந்ததியர் மக்களுக்கு எல்லா வகையிலும் துணை இருப்பதற்கான அந்த பணிகளை அவர்கள் செய்து முடித்தார். அவர்களுக்கு உடனடியாக நான் இப்போது நன்றி சொல்ல அங்கே போயிட்டுருக்கிறேன், சென்னைக்கு போய் கொண்டிருக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் இதில் நிறைய பேர் இதில் பங்கு இருக்கிறது. இந்த உள்ளிட ஒதுக்கீடு பெறுவதற்கு பல்வேறு கட்சிகளும் கூட இதில் அவர்கள் துணை நின்றிருக்கிறார்கள். பல்வேறு அமைப்புகளும் இதற்கு போராடி இருக்கிறார்கள். ஆனால் ஆதித்தமிழர் பேரவை இந்த கோரிக்கையை 30 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மத்தியிலே இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதில் நிறைய கூட்டங்களும் மாநாடுகளும் எல்லாம் நடத்தி அதற்கு ஒரு முழுமை அடைய வைத்தவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் மிக மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம். இந்த தீர்ப்பு தமிழ்நாடு அரசனுடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று நான் கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.